ஓம் சாந்தி. 11/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, சந்தோஷமும் ஓய்வும் சௌகரியமும் நிறைந்த உலகிற்கு உங்களை அழைத்துச் செல்லவே தந்தை வந்துள்ளார். அமைதி தாமத்திலும் சந்தோஷ தாமத்திலுமே ஓய்வும் சௌகரியமும் உள்ளன. கேள்வி: இந்த யுத்த களத்தில் உங்களுடைய எவ்விடயத்தை மாயை முதலில் தாக்குகின்றாள்? பதில்: உங்கள் நம்பிக்கையை. நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது உங்கள் நம்பிக்கையை முறியடித்து அதன் மூலம் அவள் உங்களை தோற்கடிக்கின்றாள். அனைவரது துன்பத்தையும் அகற்றி சந்தோஷத்தை அருள்பவரான தந்தையே எங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார் என்றும், படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதியின் ஞானத்தை கொடுப்பவர் அவரே என்னும் நம்பிக்கை உங்களுக்கு உறுதியாக இருந்தால் நீங்கள் ஒருபோதும் மாயையினால் தோற்கடிக்கப்பட மாட்டீர்கள். பாடல்: இந்த பாவ உலகிலிருந்து எங்களை ஓய்வும் சௌகரியமும் நிறைந்த உலகிற்கு அழைத்துச் செல்லுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. பற்றை வென்றவர்களாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்துடன் வீட்டில் வசிக்கும் போதும் உலக அதிபதிகள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். தொடர்ந்தும் விகாரங்களை துறந்திடுங்கள். 2. உங்களை பார்க்கின்ற அனைவரும் உங்களை பின்பற்றும் வகையில் உங்கள் செயற்பாடுகள் இருக்க வேண்டும். உங்களுக்குள் எந்த விகாரங்களும் இல்லாதிருக்கின்றதா என உங்களை சோதித்து பாருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இரட்டை சேவை செய்வதன் மூலம் உங்களின் அலௌகிக சக்தியின் காட்சிகளை அருளும் உலக சேவையாளர் ஆகுவீர்களாக. தந்தையின் ரூபம் உலக சேவையாளராக இருப்பதை போல் நீங்களும் தந்தையை ஒத்த உலக சேவையாளர் ஆவீர்கள். நீங்கள் உங்களின் மனங்களால் உலக மாற்றம் என்ற சேவையை செய்வதில் மும்முரமாக இருக்கும் அதே வேளை உங்களின் சரீரங்களால் பௌதீக சேவையை செய்கின்றீர்கள். உங்களின் சரீரத்தாலும் மனத்தாலும் ஒரே வேளையில் சேவை இடம்பெற வேண்டும். தமது மனங்களாலும் தமது செயல்களாலும் ஒரே வேளையில் சேவை செய்பவர்கள் மற்றவர்களும் தம்மிடம் அலௌகிக சக்தி உள்ளதா என பார்த்து அனுபவம் பெறச் செய்கின்றார்கள். எனவே இந்த பயிற்சியை நிலையாகவும் இயல்பாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களின் மனதின் மூலம் சேவை செய்வதற்கு விசேடமாக ஒருமுகப்படுத்தும் பயிற்சியை அதிகரியுங்கள். ஸ்லோகம்: எல்லோரிடமிருந்தும் நற்குணங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் தந்தை பிரம்மாவை பின்பற்றுங்கள். அவ்யக்த சமிக்ஞை, சத்தியம் மற்றும் நல்ல பண்புகளின் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். இப்போது சுத்தத்தினதும் பயமற்ற தன்மையினதும் அடிப்படையில் சத்தியத்தை வெளிப்படுத்துங்கள். உங்களின் வாயில் இருந்து வரும் சத்தியத்தின் அதிகாரம் இயல்பாகவே தந்தையை வெளிப்படுத்தும். இப்போது இறை குண்டால் நிலத்தை மாற்றுங்கள். இதை செய்வதற்கான இலகுவான வழிமுறை மாலையின் மணிகளை சுற்றும்போது அவரின் பெயரை உச்சரிப்பதை போல் உங்களின் வாயிலும் மனதிலும் பாப்தாதாவின் உச்சாடனத்தின் விழிப்புணர்வை சதா கொண்டிருப்பதாகும். எல்லோருடைய உச்சாடனமும் எனது பாபா என்றே இருக்க வேண்டும். உங்களின் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் சதா இந்த உச்சாடனம் இருக்க வேண்டும். இதுவே சதா உச்சரிக்கும் மந்திரமாக இருக்க வேண்டும். இந்த மந்திரம் சதா மந்திரமாகும்போது சூழ்நிலைகள் அனைத்தும் இயல்பாகவே முடிவடைந்துவிடும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.